சாமானியர்களுக்கு வணக்கம். இந்தியா என்ற மிகப்பெரிய நாடு வந்து தனக்குள்ளேயே கேபிட்டலை உருவாக்கி, தனக்குள்ளேயே பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு தற்சார்பு நாடாக இருந்தது. பட் ஃப்ரீடம்க்கு அப்புறம் வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ரொம்ப கம்மியாகி, அதுவும் 2 யுபிஏ கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் அது வொர்ஸ்ட்டான சிச்சுவேஷன்ல இருந்தது தான் அப்படின்னு தான் சொல்லலாம். 2014ல ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி என்ன பண்றாரு, 1 இயர் இத அனலைஸ் பண்றாரு. 1 இயர்ல இத அனலைஸ் பண்ணி, நம்பளே இவங்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ணா, அந்த கேபிட்டல் ஜெனரேஷன் எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் முத்ரா லோன் வந்து இந்தியாவுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முத்ரா லோன் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் வந்து கொலட்ரல் இல்லாம சிறு தொழில் பண்ணுவதற்காக கொடுக்கப்படுற ஒரு கடன். இந்த முத்ரா கடன் வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஹிட்டான ஒரு ஸ்கீமு. நீங்க நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டிலயுமே வந்து நெறைய பேர் யூஸ் பண்ணி முத்ரா ஸ்கீம் யூஸ் பண்ணி நல்லா லோன் வாங்கி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு டைம் வரலையும் என்னன்னா, உங்கள்ட்ட கொலாட்ரல் இருக்கா? உங்கள்ட்ட கேரண்டர் இருக்கா? அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்த இந்த அரசாங்கம் கொலாட்ரல் இல்லாம, கேரண்டி இல்லாம ஒரு லோன் குடுக்குது. அதுதான் வந்து முத்ரா லோன். இது மக்கள் வளர்ச்சிக்காக, மக்களுக்காக கொடுக்கப்படும் ஒரு கடன். ப்ளஸ் நீங்க இத ஒழுங்கா அடைச்சீங்க அப்படின்னா, இந்த கிரெடிட் வேல்யூமே இன்க்ரீஸ் பண்ணிட்டே தொடர்ந்து குடுக்குறாங்க அப்படின்னும் சொல்றாங்க மக்கள். அந்த முத்ரா லோனுக்கான டேட்டா என்ன வந்ததுன்னா, 27 மார்ச் 2026ல கிட்டத்தட்ட 40.07 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மார்ச் மாசத்துல இந்த முத்ரா லோன் வந்து தன்னோட ஆடிட்ட வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த மார்ச் மாசம் ரிலீஸ் பண்ணதுல வந்து 40 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவை சொல்றாங்க. 40 லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50 கோடி லோன் அக்கவுண்ட்ஸ் வந்து உருவாயிருக்குன்னு சொல்லலாம். இதுல இன்ட்ரெஸ்டிங் டேட்டா என்னன்னா, இதுல தமிழ்நாடு தான் வந்து பிக்கெஸ்ட் பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3,23,647 கோடி லோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 12 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரனர்ஸ். முதல் முறையா தொழில் தொடங்குவதற்காக இந்த லோனை வந்து கிட்டத்தட்ட 12 கோடி பேர் வாங்கியிருக்காங்க. 12 லட்சம் லோன் அக்கவுண்ட்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. தமிழ்நாடு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பெனிஃபிஷரி இதுல. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த லோனை வந்து மோடி தான் குடுக்குறார் அப்படின்ற தெரியப்படுத்துறதுல வந்து பாஜக வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கோ அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வருது இந்த இடத்துல. ஏன் வருது அப்படின்னா, இவ்வளோ பெனிஃபிஷரியை வச்சு ஒரு விஷயம் பண்ணல அப்படின்றபோது, அது பண்ணும்போது ஏன் அது நான் தான் பண்ணல அப்படின்னு சொல்றதுல இந்த அரசாங்கம் தவறுது அப்படின்ற விஷயம் வந்து யாருக்கும் தெரியல. ஆனால் செஞ்சதை சொல்லி காட்டுற பழக்கம் வந்து மோடிக்கு என்றுமே கிடையாது. செஞ்சுட்டு பெனிஃபிஷரியாக இருப்பீங்க, பெனிஃபிஷரி ஆனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் மோடி. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவுமே செய்யாதவங்களும் நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. 505 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு எவ்வளோ நிறைவேற்றினாங்கன்னே திமுக அரசாங்கத்துக்கு தெரியாது. ரைட், ஒருத்தர் 60 ஒருத்தர் 100 ஒருத்தர் 200 ஒருத்தர் 300 ஒருத்தர் 400 ஒருத்தர் 500. ஸோ நமக்கு கிளியராக தெரியாது. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்த மோடி ஏன் ரொம்ப அடக்கமாக இருக்காங்க? ஏன் பாஜக இதை மக்களிடையே எடுத்துட்டு போல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்கு. மோடி எடப்பாடி காம்பினேஷன் ஏன் தமிழ்நாடுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, 2 பேருமே சர்வீஸ் மைண்டட் பீப்புள். ரைட், மோடி அவர்களும் பார்க்கும்பொழுது அடித்தட்டிலேருந்து வந்து கீழேந்து வந்து கஷ்டம் தெரிந்தவரால் தான் உண்மையான கஷ்டசாலிகள் ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அவருக்கு மக்களின் கஷ்டம் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனால் எடப்பாடி அவர்களோ மோடி அவர்களோ கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க. ரைட், இப்போ உதயநிதி பார்ன் வித் டைமண்ட் ஸ்பூனு. பட் அண்ணாமலை என்ன, தொட்டாம்பட்டின்னு சின்ன கிராமத்துலேருந்து வந்து படித்து ஐபிஎஸ் ஆகி மக்கள் சேவைக்காக அந்த ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. ரைட், ஸோ எடப்பாடி, அண்ணாமலை, மோடி இந்த 3மே வந்து ஒரு பிரில்லியன்ட் காம்பினேஷன். இந்த பிரில்லியன்ட் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகிற இடத்துல தான் வந்து மோடி பிரச்சாரம் இருக்கிறது, எடப்பாடி பிரச்சாரம் இருக்கிறது, அண்ணாமலை பிரச்சாரமும் களத்தில் இருக்கிறது. மோடி வந்து மேலேருந்து பஞ்ச் பண்ணுறாரு, எடப்பாடி ஸ்ட்ரெயிட்டாக பஞ்ச் பண்ணுறாரு, அண்ணாமலை இம்பேக்ட் பிளேயராக அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. திமுக கூட்டணியை ஓட விரட்டும் அண்ணாமலை மற்றும் அனைவரும் என்றே சொல்லலாம். அப்புறம் வேற ஒரு விஷயம் அரசியல்ல, ஜென்ரலாக திருமாவளவன் சிறுத்தைகள் அப்படி இப்படின்னாரு. பட் ஆனால் என்ன மரியாதை இந்த கூட்டணியில் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். நம்ம திருமாவளவன் பேசி எல்லா கேண்டிடேட்ஸும் எழுந்துக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்தை பற்றி பேசும்போது பிரேமலதா விஜயகாந்த் வந்து அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் அந்த சீட்லேயே உட்காந்துருக்காங்க. அது ஒன்று. 2வது விஷயம் என்னென்னா,
பாண்டிச்சேரியில விசிக கேண்டிடேட்ஸ் அவங்க 2 பேருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. 3வது என்னன்னா, காட்டுமன்னார் கோயில்ல நான் நிக்கிறேன்றாரு. நிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றாரு, கொஞ்ச நாளா வந்து அது இது பண்ணிட்டு அந்த சீட்ட விட்டு குடுத்து, அந்த சீட்ட வந்து வேற யாருக்கோ விட்டு குடுத்துட்டு, காங்கிரஸ்க்கு விட்டு குடுத்துட்டு, அவர் களத்தை விட்டே வெளிய போயிட்டார் அப்படின்றது தெரியுது. ஏன் முதல்ல நிக்கிறேன்னு சொன்னார். இது டைரக்ட்டா அந்த சீட்ட விட்டு குடுத்திருந்தா பிரச்சனை கிடையாது. முதல்ல நிக்கிறேன்னு சொல்றாரு. நிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து நிக்கல அப்படின்றாரு. நிக்கலான்னு சொல்லிட்டு அந்த சீட்ல வேற ஏதாவது விசிக காரருக்கு குடுத்திருந்தா கூட பரவால்ல லோக்கல்ல. அந்த சீட்ட என்ன பண்றாருன்னா, காங்கிரஸை சேர்ந்த ஒரு தலித் இடைத்தரகர், நான் அவர் குடுத்தது தப்பு சொல்லல. பட் குடுத்த முறை, ஒருவேளை திருமாவளவன் மிரட்டப்படுகிறாரா? அப்படின்னு பார்க்கப்படும். திருமாவளவன் தொடர்ந்து அசிங்கப்படுத்தப்படுகிறார் அந்த கூட்டணி. சமூக நீதி, சமூக நீதி சொல்லும் திமுக அரசாங்கம் இங்கே ஏன் சமூக நீதியை கடைபிடிக்கவில்லை? ஏன் காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்கிறேன் சொன்ன திருமாவளவன் அவர்கள் ரிவர்ஸ் அடிச்சு காங்கிரஸ்க்கு அந்த சீட்டு கொடுத்தார்? ஏன் திருமாவளவனை பாண்டிச்சேரியில் ஒழுங்கா அகாமடேட் பண்ண முடியல? மக்களே, திமுகவுக்கு எப்பவுமே எல்லாருமே டிஷ்யூ பேப்பர் தான். யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. எப்பொழுது விஜய் என்ற நபர் களத்தில் வந்தாரோ அப்போவே திருமாவளவனின் வாக்கு விஜயை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிருச்சு. திருமாவளவன் ஏன் இந்த கூட்டணிக்கு தேவைப்பட்டார் அப்படின்னா, ஆன்டி 1 இயர் கன்சால்டேஷனுக்காக தான் தேவைப்பட்டார். இப்போ அந்த ஆன்டி 1 இயர் கன்சால்டேஷன்ற விஷயம் டிவிகே பக்கம் செல்கிறது, இல்ல பாதியாக உடைகிறது. இதற்கு மேல் திருமாவளவனுக்கு ஒரு 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற இடத்துல திமுக கூட்டணி முடிவாயிடுச்சு. தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம் திருமாவளவன் நிலைமை. நன்றி, வணக்கம்.